السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குராசான் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அடிமை பெண்கள் குறித்து ஒரு கருத்தை சொன்னார். யாராவது ஒருவர் அடிமை பெண்ணை விடுதலை செய்து பிறகு அவரையே மணந்து கொண்டால் அவர் ஒரே வாகனத்தில் பயணித்ததைப் போல என்று சொன்னார். இதனுடைய கருத்து, பிரத்யேகமாக அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது என்றவர் சொன்னார். ஏற்கனவே அடிமை என்பவர் இவரிடத்திலே இருந்து வருகிறவர். பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? அவருக்கு உரிமை என்கிற ஒன்றை கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். திருமணம் என்கிற ஒரு பந்தத்தை உருவாக்கி தன்னோடு மீண்டும் வைத்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த வாகனம் அவரிடத்தில் வந்ததைப் போலத்தான் என்று ஒரு உமையோடு அதை சொல்லி பிரத்யேகமான நன்மைகள் கிடையாது என்று சொல்லும்போது, இதை மறுத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வேறு விதமாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அத்தகையவருக்கு இரட்டை கூலிகள் கிடைக்கிறது என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இரட்டை கூலி பெறுகிறார்கள். முதல் மனிதர் வேதம் கொடுக்கப்பட்டவர். வேதத்தை பின்பற்றி வருகிற வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார் அல்லது கேள்விப்படுகிறார், அவருடைய காலத்திலே வாழ்கிறார். உடனே நபியை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு 2 கூலி கிடைக்கிறது. இரண்டாவது, ஒரு அடிமை இருக்கிறார். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறார், தன்னுடைய எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்கிறார். இவரும் இரட்டை கூலி பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது மனிதர், அவருக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அழகாக உணவளிக்கிறார், ஒழுக்கம் கற்பிக்கிறார், பிறகு விடுதலை செய்கிறார். விடுதலை செய்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த பெண்ணையே திருமணமும் செய்து கொள்கிறார். இத்தகைய மனிதருக்கு இரட்டை கூலி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். குராசான் பகுதியை சார்ந்தவர் சொன்ன அந்த கருத்து பொய் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த நபிமொழியிலே விளங்கி போகிறது. அடிமைதான், அவர்தான் வைத்திருந்தார். ஆனாலும் கூட அப்படியே வாழ்க்கை ஓட்டி கொண்டு போகலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்தை வழங்குகிறார், அந்த பெண்ணுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறார், அந்த பெண்ணுக்கு சுயமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிறார். விடுதலை செய்ததற்கு பிறகு இனி அந்த பெண்ணுடைய விருப்பம், உங்களை திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுப்பதற்கான சகல உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் அப்படியல்ல, திருமணம் செய்து கொள்கிறார், அந்த பெண்ணும் சம்மதிக்கிறது, திருமணம் செய்து கொள்கிறார். எனவே அவருக்கு இரட்டை கூலி கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் வேதம் கொடுக்கப்பட்டவர் அந்த வேதத்தோடு நின்று விடாமல் பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிடித்த முயலுக்கு 3 கால் என்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்கள் வேதம் உயர்ந்தது, எங்கள் நபி உயர்ந்தவர், நான் ஏன் எதற்காக உங்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மத்தியிலே இல்லை இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நபியை அனுப்பியிருக்கிறான், எனவே அவர்களையும் பின்பற்றுவது இப்போதுள்ள கடமை என்று உணர்ந்து இரண்டையும் பின்பற்றுகிற போது இரட்டை கூலி அவருக்கு கிடைக்கிறது. அதுபோல ஒரு அடிமை எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையே நிரம்ப இருக்கும். அடிமை என்று சொன்னால் சாதாரணமாக அல்ல, இந்த காலத்திலே வேலைக்காரர்களையே அவ்வாறு கசக்கி பிழிகிறார்கள். அடிமை என்று சொன்னால் கேட்பதற்கு ஆளில்லை, நன்றாக அவர்களை வேலை வாங்குவார்கள். அந்த கடமைகளையும் செய்து அவர் ஆண்டவனுடைய அடிமை என்கிற முறையிலே ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து வருகிற போது அவரும் இரட்டை கூலி பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி வழங்குவதிலே என்றும் தயக்கம் காட்டுவதே கிடையாது, கஞ்சத்தனம் கொள்வது கிடையாது. அவனுடைய ஹசானா மிக விசாலமானது.
நாம் எண்ணுவதை விட, நாம் கற்பனை செய்வதை விட, நாம் அறிந்திருப்பதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஹஸானா மிக மிக உயர்ந்தது, மிக மிக விரிவானது. எனவே கூலியை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பதிலே அவனுக்கு எந்த நஷ்டம் வரப்போவதில்லை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 3 வகையான மனிதர்களுக்கு இரட்டை கூலி கொடுக்கிறான். நபிகள் நாயகம் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல அவருடைய எல்லா கட்டளைகளையும் பின்பற்றி வாழ முயற்சிப்போம். அல்லாஹ்விடம் அதிகமான கூலிகளை பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.